அனைவருக்கும் வணக்கம். மரபுக் கவிதை. மரபுக் கவிதை எழுதியவர் யார் என்று சொன்னால் பாரதியார். பெற்றோர் சின்னசாமி ஐயருக்கும் லக்குமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர். அவர் பிறந்த ஊர் எட்டயபுரம். பிறப்பு 11/12/1882, இறப்பு 11/9/1921. மனைவி செல்லம்மா. பாரதியார் என்றும் மகாகவி என்றும் போற்றப்படும் இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்தவாதி என பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர். எட்டயபுரம் அரச சபையினரால் பாரதி என்ற பட்டம் பெற்றார். தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம் மற்றும் வங்காள மொழி ஆகியவற்றில் புலமை பெற்றவர். எட்டயபுர அரசவை கவிஞராக சில காலம் பணியாற்றியவர். பிறகு மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். பிறகு சுதேசமித்திரன் என்ற இதழில் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியவர். பாரதியார் மொத்தம் 66 நூல்களை எழுதியிருக்கிறார். தேசிய கீதங்கள், விநாயகர், நான்மணி மாலை, தோத்திரப் பாடல்கள், புதிய ஆட்சிச்சூடி போன்ற ஏராளமான பாடல்களை எழுதி முப்பெரும் பாடல்கள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற பாடல்கள் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகின்றன. இவர் பாரத சமுதாயம் என்ற தலைப்பில் பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க, பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே என்று இவர் பாரத சமுதாயம் வாழ்க என்றால் பல கோடி மக்கள் வாழும் இந்த தேசமானது அனைவருக்கும் பொது உடைமை, மேலும் உலகத்துக்கு ஒரு புதுமையாகும். இந்த தேசம் சமுதாயமாக விளங்குகிறது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் தன்னுடைய வழக்கமோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கையோ இனி இல்லை. இனிய சோலைகளும் நம் தன்னுடைய பரந்த வயல்களும் கொண்ட அருமையான நாடு என்று சொன்னால் பாரத நாடு. மேலும் கனிகளையும் கிழங்குகளையும் தானியங்களையும் கணக்கின்றி தரு நாடாக இருக்கின்றது என்று சொன்னால் இனி ஒரு விதி செய்வோம் என்று சொல்லுகிறார் பாரதியார். ஆனால் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று தான் கூறுகிறார். ஆனால் கண்ணபெருமான் மீது எல்லா உயிர்களுக்கும் நானே இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறவர் யார் என்று சொன்னால் பாரதியார். ஒரே குலம், ஒரே இனம், ஒரே இந்திய மக்கள், அது மட்டுமன்றி ஒரே நிறை, ஒரே விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிறார் பாரதியார். நன்றி, வணக்கம்.